எங்கள் ஊர் சைடு அதாவது திண்டுக்கல் மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா டீ கடைங்களில் வடை பஜ்ஜி இருக்கிற மாதிரி இந்த பால் பண்ணு ஒரு ஸ்வீட் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வர கெஸ்ட் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக பால் பண்ணு இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பால் பன் சாப்பிட்ட மெமரிஸ் இருக்குது, எந்த ஊர்லலாம் பால் பன் கிடைக்கும்ன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு பால் பன் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சக்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. மைதா மாவுல தான் கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட உளுந்த வடைக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். உடனே எண்ணெயில போட்டு பொரிக்க கூடாது. 35 to 40 மினிட்ஸ் ஆச்சும் கண்டிப்பா ரெஸ்ட் விடணும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கணும். கருக விடாம 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன் ரெடி ஆயிரும். செம்ம சாஃப்டா இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சக்கரை பாகு ரெடி பண்றதுக்கு 3/4 கப் சக்கரை, 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் கன்சிஸ்டன்சில வரும். மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தாங்க ஆகும். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடா பொரிச்சு வச்ச பண்ணை இதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்தா மட்டும் போதும். குலாப் ஜாமுன் மாதிரி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான், டேஸ்டியான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பாலே சேர்க்கல. ஏன் பால் பன்னு நேம் வந்துச்சுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க.